அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த விகடன் மற்றும் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். முதலாவதா நம்மளிடையே பேச போறவர் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் திரு சத்யசீலன் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன், மோட்டார் விகடன் இவர்கள் என் கூட இந்த டிசைன் அப்படிங்கிற சமாச்சாரத்தை பேசி கிட்டத்தட்ட இது 4-5 years we are working on the same channel. ஓகே, ஸோ இப்போ 2007 உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டிசைன் பாலிசி ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 த டிசைன் பாலிசி, டிசைன் சம்மிட், டிசைன் மார்க், இது 3 தீர்மானம் பண்ணப்பட்டுச்சு அரசால, இந்திய அரசால. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், உற்பத்தி பண்றோம். ஆனா ஒரு காம்படிட்டிவ்னஸ் வேணும் அப்படின்னாக்க, அதாவது உலக அளவிய வர்த்தகம், அது எந்த வர்த்தகமா வேணாலும் இருக்கட்டும், காம்படிட்டிவ்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்க ஒரு டிசைன் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு வடிவாக்கம் ஆர் உருவாக்கம் சார்ந்த ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஏன் அப்படி சொல்றாங்க? 2011 அதுவும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம 1929-30 சரியா எனக்கு வருஷம் தெரியல, 30 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நம்மளுடைய 70 ஆண்டு கால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஜுகேஷன், அகாடமிக், இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இன்ஜினியரிங், அதாவது தொழில்நுட்பத்துல நம்ம உள்ள போன அளவுக்கு இந்த டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் உணர்றாங்க. எப்ப? 2007. சரி, இப்ப டிசைன் அப்படின்னா என்ன? இந்த டிசைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லது ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கை மூலமா உங்களுக்கு அந்த டிசைன் அப்படிங்கிறதும் இந்தியாவில் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவு என்னுடைய அனுமானத்துல நான் தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண கிராமத்துல பிறக்கிறேன். ஆனா எனக்கு சிறு வயதிலேயே ஒரு விஷயத்த பார்த்தாச்சுன்னு சொன்னா அதை உற்று நோக்குகிற ஒரு 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 பண்பு ப்ராபப்ளி எங்க அம்மா அப்பா அவங்க தந்திருக்கலாம். ஆனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை சுத்தி ஒரு கார் போகுது அப்படின்னா, எஸ்பெஷலி டிரான்ஸ்போர்டேஷன், லாரி, ஒரு லாரி ஆப்ரேட்டர் எங்க ஊர்ல இருந்தாரு. அவர் காலையில அந்த லாரியை தொடச்சிட்டு உட்காந்துருப்பார். நான் ஸ்கூல் போகும்போது அந்த லாரி நிற்கும். அதுல அவர் 2-3 லாரி வச்சிருப்பார். நார்மலா அந்த ஃபிளீட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 லாரி வச்சிருப்பாங்க. ஒன்னு பிரேக் டவுன். அதுல அவர் ஒண்ணு வச்சிருப்பாரு டாடா, இன்னொன்னு அசோக் லேலண்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது உண்மையிலே டாடா தான். சோ இது ஏதோ டாடா சொல்றாங்க அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த உருவம் என்ன ரொம்ப கவர்ந்தது. அவங்க ஏறி லாவகமா வண்டியில உட்கார்றதும், சீட்ல உட்கார்றதும், ஸ்டீரிங் பண்றதும். அதன் பிறகு பஸ் அனுபவம் ரொம்ப கவர்ந்தது. எப்படி குயிக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. பஸ் ஓரத்துல இருக்கும்போது ரொம்ப, அதாவது நான் பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி இந்த மரங்கள் போறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கத்திருக்கேன்னு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐயோ மரம் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நகர்வது அப்படிங்கிறது, வேகமா நகர்வது என்ன ரொம்ப கவனத்துல இருக்குது. ஆனா இது அசோக் லேலண்ட்னா என்ன, டாட்டானா என்ன, இந்த பஸ் என்பது என்ன, அதுக்குள்ள என்ஜின் இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அது என்ன கவர்ந்தது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு ப்ராடக்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அதை கழட்டி பாக்குறது. ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்துச்சுன்னா, நான் எங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல கழட்டி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆவல் எனக்கு இருந்தது. ஆனா நல்லா படிச்சேன். ஆனா எங்க அப்பா, நான் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது பெயிண்டிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு தான் ஆசை +2 முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா என்னோட தந்தையார் என்ன பண்ணாருன்னா, நீ இன்ஜினியரிங் போனோம். அவரு எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்ததால எலக்ட்ரிக்கல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ணாமலையில எலக்ட்ரிக்கல் முடிச்ச பிறகு என்ன செய்யணும்னு தெரியல, கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் அது இதெல்லாம் எழுதினேன். ஆனா எனக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த பெயிண்டரும், எனக்குள்ள இருக்கிற ஒரு உற்று நோக்குகிற, ஒரு வேடிக்கை பார்க்கிற ஒருத்தனம், அதை ஒரு பொருளை இப்படி மாத்தி அமைக்கலான்ற ஒரு ஆசைலாம் சின்ன வயசுல வந்தது. உதாரணமா அண்ணாமலையில நான் படிக்கிற பொழுது நான் ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல
ஏன் வந்து ஒரு 2Dயாவே இருக்கு, நம்ம 2-3 ஸ்கிரீன் வச்சு இப்படி பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற ஒரு சுச்சுவேஷன். 3வது வாசிக்கிற பழக்கம். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய வாசிப்பேன் நான். இந்த தமிழ் எல்லாம் விட மாட்டேன். தமிழ், புறநானூறு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மார்க் எடுக்கணும் அப்படிங்கறத மீறி எனக்கு புறநானூறு இந்த மாதிரியான விஷயங்கள், செய்தி படிப்பது, ஹிந்து படிப்பது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க கோரிலேட் பண்ணிக்கலாம், உங்களோட இதை கோரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் வந்து ஒரு விஷயமா எனக்குள்ள உருவாயிட்டு இருக்கு. யாரும் சொல்லல இதுக்காக இதை செய்ய அப்படின்னு சொல்லல. ஆனா எனக்கு வந்து 2 சமாச்சாரம் சம்பந்தம் இல்லாத, அதாவது பொது பார்வையில சம்பந்தம் இல்லாத 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறதுல ரொம்ப ஆர்வம் வர ஆரம்பிச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரக்குக்கு ஏன் வீலு? கார்லயே ட்ரக்கை பிடிச்சி இழுத்துட்டு போக கூடாதா? டிராக்டருக்கு வந்து ஏன் இப்படி இருக்குது? இந்த ஃபார்ம், இது கனெக்டிவிட்டி, இது ஏன் இந்த வீல் இருக்கு? வீல் இல்லாம வழுக்கி ஓடக்கூடாதா? அப்ப வந்து ஸ்கர்ட் பண்ணி போறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் போகக்கூடாது? இப்படி எல்லாம் ஒரு கற்பனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னா நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உதாரணமா அந்த டைம்ல வந்து ஆனந்த விகடன் வாசிப்பதும், அதுல சுஜாதாவோட கட்டுரைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சுஜாதாவோட கட்டுரைகள், அவர் யூக்லிப்டஸ்லால தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த காலத்துல எழுதுகிறார். சின்ன சின்ன விஷயங்கள், மெயில் எல்லாம் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்திய வெளியில இந்த மெயில் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி எழுதுகிறார். ஸோ இதையும் நான் வாசிச்சுக்கிட்டு, இதையும் எனக்கு விருப்பத்தையும் நான் பொருத்தி பார்த்துக்கிட்டு அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது, சோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த டிசைனா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு உண்டானது எது அப்படிங்கறத நான் தேடிட்டு இருந்தேன். அதன் பிறகு நான் ஒரு கல்லூரியில வாத்தியாரா போயிட்டேன், டீச்சரா போய் சேர்ந்துட்டேன் தஞ்சாவூர்ல போய் டீச்சரா சேர்ந்த போது, மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா? எனக்கு முன்னாடி ஒரு 60 மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவனோட 1 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்படுது ஒரு நாள்னா, 60 மணி நேரத்தை நான் கண்ட்ரோல் பண்றேன். இப்ப அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த 1 மணி நேரத்துல நான் என்ன மாதிரி இம்பாக்ட் உண்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, பாடத்தை தவிர வேற விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்களை படிக்கிற பொழுது அங்க ஒரு பையன் வந்து பயங்கர கிரியேட்டிவா ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருப்பான். என்கிட்ட வந்து அவன் பேர் கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ அந்த பையன் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருப்பான். ரொம்ப கிரியேட்டிவ்னா ஸ்கெட்ச்ல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பான். பட் அவன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கான், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கான். சோ சார் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்காக தேடும்போது தான் நான் இந்த டிசைன் அப்படிங்கிற ஒண்ணு கண்டடைறேன். சோ இண்டஸ்ட்ரியல் டிசைன், ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி டிசைன்ங்கிற வார்த்தை பேப்பர்ல பண்ற ஒரு சின்ன பேட்டர்ன், இல்லைன்னா ஒரு ஃபேஷன், ஒரு டைலர்ல உட்காந்து ஒரு புது டிசைன்ல ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, பொதுவாக அந்த ஜவுளி கடை விளம்பரம் தான் இந்த டிசைன்ற வார்த்தை வந்துடும். எண்ணற்ற டிசைன்கள் அப்படின்னு போடுவாங்க. ஸோ என்னோட டிசைன் அப்படிங்கிற புரிதல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபேப்ரிக்லயும் ஒரு சின்ன சின்ன மோட்டிவ்ஸ், அதாவது கிராஃபிக் டிசைனா தான் இருந்தது. அதன் பிறகு நான் தேடி போய் வாசிக்கிற பொழுது, தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு, பாரத யூனிவர்சிட்டியில இருக்க ஒரு ப்ரொஃபசர் பர்மிஷன் வாங்கிட்டு, ஐஐடிக்குள்ள யாரும் போலாம், அப்பா எனக்கு தெரியாது, பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அங்க போய் பார்க்கிற பொழுதுதான் இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிறது ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி இதை விட்டாச்சுன்னா வெளிநாடுகள்ல படிக்கிறது. அப்ப அந்த டைம்ல வந்து நான் வந்து அங்க வந்து கார் ஸ்டைலிங் அப்படிங்கிற ஒரு மேகசினையும், ஆட்டோ அண்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு மேகசினையும், ஃப்ராக் டிசைன் அப்படிங்கிற ஒரு ஃபேமோட அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நான் பாக்குறேன். அப்ப அது எனக்கு வந்து அடடா இதுதானே நான் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்ற மாதிரி ஒரு அர்ஜி உருவாக்கிச்சு. அந்த டைம்ல நான் ஏற்கனவே ஒரு கல்லூரியில எஸ்டாப்ளிஷ் ஆயிட்ட ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன், இதுல எலக்ட்ரானிக்ஸ்ல. சோ வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு ஏராளமான கண்ணபின்னு இருக்குது ஃபீஸ், கண்ணபின்னு இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசைனை பொறுத்தளவு the fees are very high. You can study engineering, you can study anything, but in the fine arts and design, somebody have to understand why it is so costly. இப்ப அந்த பெரிய பெரிய பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இந்த கோர்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, அன்அஃபோர்டபுளா இருக்கும்போது, I had only one option. Either I have to write an examination, competitive examination to get into IITs. ஓகே, ஸோ ஐஐடிங்கிறது நெருங்க முடியாத ஒரு கோட்டையா எனக்கு தெரியுது. அதுக்காக வேண்டி இந்த சீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி அதன் பிறகு டாடா மோட்டார்ஸுக்கு போய் சேர்றேன். இப்போ இன்ஜினியரிங்ல நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஐ வாஸ் a brilliant school. I scored a very good score. பட் இன்ஜினியரிங் காலேஜ் போன பிறகு நான் இந்த ஆர்ட் அந்த மாதிரி சமாச்சாரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால ஐ எம் an average student of electrical and electronics. ஆவரேஜ்னா 62.5, இதுதான் என்னோட இதா இருந்தது. ஆனா ஐஐடில உங்களுடைய ஐக்கியூவை மட்டும் வச்சு, அந்த சீடோட ஸ்கோரை மட்டும் வச்சு எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, the average student from Annamalai University become the star in IIT Delhi. Because இது எனக்கு வந்து இன்ஜினியரிங்கையும் ஆர்ட்டையும், இல்லைன்னா ஏதாவது ஒரு லாஜிக்கையும் ஒரு கிரியேட்டிவ் இன்ஸ்டிங்கையும் ஆர்ட்டையும் ஒன்னா சேர்க்குது.
அதன் பிறகு அந்த 2 இயர்ஸ்ல நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் ஏ கிரேட் வாங்கினதும் யூனோ எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அதுல நான் வந்து ரொம்ப பக்காவா பண்றதும். இன்ஃபேக்ட் நான் டெல்லிக்கு போய் சேரும்போது எனக்கு வந்து ஹிந்தில வந்து ஏக் தோ தீன் கூட தெரியாது. ஆனா ஐ எம் அ குயிக் லேர்னர். அதுக்கு சொல்றேன், designer should be a quick learner. Designer should be opening for eyes for each and every detail who comes across. Designer should be curious. Designer should make an opinion. Designer should be focusing on the society, not for their own or individual growth. That is a very important point. பட் இந்த ஆனந்த விகடன் படிக்கும்போது எனக்கு ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் ஏற்கனவே கிரியேட் ஆயிருச்சு. ஸோ ஐஐடி டெல்லியில நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு மக்கள் அதாவது ஒரு சோசியல் சார்ந்தது தான். அதை பத்தி நான் பேசுறேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் நிறைய இடத்துல பேசிக்கிட்டும் இருக்கிறேன். இப்ப என்ன ஆச்சு, ஐஐடி டெல்லி போனேன். அதுக்கப்புறம் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். நாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏ கிரேட் எல்லாம் சதீஷ்லன் அப்படின்னா ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல இருந்து கருத்தை சிறுத்தை குட்டி மாரி ஒருத்தன் வரான், யூஸ்லெஸ் ஃபெலோன்னு நினைச்சிருந்தவங்க எல்லாம் they started became a dark horse. ஃபர்ஸ்ட் பார்த்தாக்க people will anyway, so people will not judge me, so they will. So அதுக்கப்புறம் because of my artistic talent and literature knowledge about readings, various subjects and engineering background, of course at this point of time I think that engineering background is not the main criteria to become a designer any which way. So these three things got me into transportation design. Why I am saying this, because please understand, I am an electrical and electronics engineer. And why should Tata Motors took me? என்ன அவங்க எதுக்கு எடுக்கணும்? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் they wanted a creative talent, a design ability, the thinker. Okay, so they want not an information filled candidate than a knowledge person at a level, at a very entry level. So that is the turning point in my life. The moment when I become a designer in Tata Motors, entirely new paradise, new avenue has been opened for the entire life to cherish my thinking as well as the social or company around me. என்ன சுத்தி இருக்கிற கம்பெனி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொருளாதார அளவுல எல்லாமே மாற்றம். டாடா மோட்டர்ஸ்ல அங்க மிக பெரும் ஆளுமைகளை சந்திச்சேன். நீங்க பொதுவாக அந்த கிரியேட்டிவ் டிசைனர், டிசைன் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க, ஸ்டைலிங் ஸ்டுடியோ, அங்க போனீங்கன்னா யூ வில் பி கான்டாக்டிங் வித் தி ஹையர் அப்ரிஷியேட்ஸ். பிகாஸ் இந்த டிசைன்ங்கிறது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து வர்றது தான். நான் உதாரணமா நான் டாடா மோட்டர்ஸ்ல செஞ்ச ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு ஒன்று சொன்னோம்னா அந்த விஷன் மாடல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷன் எப்படி இந்த மாடலுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த X3 அப்படிங்கிற ப்ராஜெக்ட், அதுதான் பின்னாடி டாடா நேனோ ஆச்சு. பயங்கர ஃபேமஸான கேஸ் ஸ்டடிஸ், நிறைய பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ் ரிட்டன் ஓவர் இட். ஸோ பட் த விஷன் மாடல் அது முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். எனிவே இந்த டாடா மோட்டர்ஸ்ல போய் சேர்ந்தேன்ல கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல, இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சிவின்னு கிடையாது, ஒரு பயோடேட்டான்னு கிடையாது, ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே ரெஃபரல் தான். டாடா மோட்டர்ஸ்ல போய் சேர்ந்தேன். டாடா மோட்டர்ஸ்ல ஐ பிகம் very quickly I became a winner because நான் ஏற்கனவே 7-8 years as a teacher இருந்ததால I am a good storyteller also. So therefore நான் ஒரு கற்பனை, எனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு வந்து அழகா விவரிப்பேன் தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும். ஸோ இங்கிலீஷ் the speaking the spoken English skills கூட is very important because you may have to transfer very intensive dreams across various people. So you need to have a anyway. ஸோ டாடா மோட்டர்ஸ்ல இருந்து எனக்கு கேள்விப்பட்டு ஜெனரல் மோட்டர்ஸ் நார்த் அமெரிக்கன் கம்பெனி, ஸோ பிக் த்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரல் மோட்டர்ஸ், கிரைஸ்லர் அண்ட் ஃபோர்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஜெனரல் மோட்டர்ஸ் வந்து 19 பிராண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஓல்ஸ்மொபில், செவ்ரோலே, இந்த செவ்ரோலெட்னு சொல்றீங்கல்ல, செவ்ரோலே, கேடிலாக், ஓப்பல், இதெல்லாம் தான். ஓல்ஸ்மொபில், ஹோல்டன், இசுசு, இதெல்லாம் வந்து ஒரு 19 பிராண்ட் வச்சிருக்கிற தி ஜெயண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல். ஜிஎம்ல இருந்து அவங்க இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அங்க கேள்விப்பட்டு இங்க யாரோ ஒரு பிரைட் பீப்புள் வேணும் அப்படின்னும் போது அவங்களா வந்து என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, பஸ் நீங்க வர முடியுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஐ செட் பஸ் ஐ வில் கம், but these are my conditions. So I went with a lot of confidence which is gained from Tata Motors. I should say there is no time. Tata Motors experience I met with a lot of legendary designers like Peter Stevens, Gerard Godfrey. These are the people from Europe. Peter Stevens is the Lotus oda fastest car design பண்ண Peter Stevens. You can search in the net. So அவங்களோடலாம் பண்ணணும். டாக்டர் சுமந்த்ரன் சொல்லிட்டு he is my என்ன சொல்றது father figure and guru figure. So why I am saying this, Dr. Sumantran is a ex General Motors
directorship kind of person. Dr. Sumantran Pawan Goenka, who is the CEO or MD of Mahindra, these guys are working together in GM some time ago, studying together in US. So Dr. Sumantran is a Chennai-based Tamil guy who studied in IIT Chennai, IIT Madras. After that, he went to US to study his master's and PhD. Then he was reaching up to the director level in General Motors. So from there, he was joining Tata Motors as the executive director. At the same time when I joined Tata Motors. ஸோ அந்த டாடா மோட்டர்ஸ்ல வந்து அவரு பார்த்துட்டு இந்த பையன் நல்லா ஃபாஸ்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹி நோட் பண்ணிக்கிறார். அதை நோட் பண்ணிங்க. டாக்டர் சுமந்திரன் பர்சனலா என்ன பாக்குறாரு. ரெண்டு விஷயம் இதுல நீங்க கவனிச்சிக்கணும். ஒண்ணு வந்து டிசைன் ஸ்டுடியோல இருக்கிறவங்க சூப்பர் மேனேஜ்மெண்டோட டச்ல இருப்பாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது ஐ எம் passionable. I can't say it's a hard work. I don't believe in hard work. What is hard work? What is hard in it? If you like something, if you like to do something, you continuously do it. There is nothing called hard. So design is எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தேன். So he also noted. So General Motorsல போனதுக்கு பிறகு so there is a lot of a big story. But the thing is, the car design அப்படிங்கிறது entirely different. What is practiced in Europe and America is entirely different from India. There's a big gap. நம்ம காரை புரிஞ்சுக்கிறதே வேற மாதிரி இருக்கும், சர்ஃபேசஸ் புரிஞ்சுக்கிறதே வேற மாதிரி இருக்கும். கார் டிசைன்ங்கிறது காருக்குள்ள இல்ல, வேற எங்கேயோ எமோஷன்ஸ்ல இருக்குது. யூ கேன் இன்ஸ்பயர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். ஒரு புத்தரோட ஸ்மைல்ல இருந்து எடுக்கலாம், ஒரு பாம்போட வெனமஸ் பொசிஷன்ல அட்டாக்கிங் பொசிஷன்ல இருந்து அந்த டைனமிக், ஒரு அத்லெட் ஓடுற பொசிஷன்ல இருந்து அந்த எமோஷன் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபார்ம்ஸ் இன் ஆட்டோமோட்டிவ்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஸ்பீட். அப்போ அதுக்கு சர்ஃபேஸ் என்ன எலியாஸ் சாஃப்ட்வேர் வந்து எவ்வளவு தூரம் people பண்றாங்க, how to iterate, how to get a result. Every time 99 is not 100 அப்படிம்பாங்க. 99 will never become 100. So if you are aiming 100, you have to be 100. No compromise in design because இது உயிர்களோட விளையாடுற விஷயம். So I gained a lot of, so அங்க போனோடனே I was excited, but at the same thing I have to spend a lot of time to know what these guys are talking about. It's very, very interesting. So I become so interested in learning about more. The problem is you should have your learning curves open. உங்களுடைய கற்றுக்கொள்ளும் வாசிக்கும் ஆர்வத்தை எப்பொழுதும் நீங்க ஓபன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது இதுல வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் couple of cars பண்ணேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு டிவிஎஸ் மோட்டர்ஸ்ல இருந்து என்னுடைய நண்பர் எலியாஸ் ஆப்ரஹாம், who is head of styling in டிவிஎஸ் மோட்டார், அவர் வந்து சத்யா, நாங்க வந்து ஒரு 3-wheeler பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து கம்ப்ளீட்டா பஜாஜ் மாதிரி ஒரு 3-wheeler அண்ட் மாடர்னா பண்ண ஆசைப்பட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து நாங்க வந்து 2-wheeler தான் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். 2-wheeler நல்லா பாத்துக்கோங்க, அதுல வந்து நிறுத்தி இருக்கும் போது யாரும் ஏறி உட்கார முடியாது. சோ ஒரு சாசி வேணும் இல்லையா, 3-wheelerனா நீங்க வந்து ஒரு பெட் மாதிரி ஏறி உட்கார மாதிரி, கட்டில் மாதிரி. ஓகே, சோ அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் நினைச்சேன், இப்ப நம்ம வந்து GM US பேஸ்ட் கம்பெனி, அதுல வந்து நான் ஜெர்மனிக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹோல்டன் டீமுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நாங்க போகணுமா அப்படின்னு நினைக்கும் போது the 3-wheeler is the vehicle for our country. நான் 3-wheeler வந்து பார்த்த விதம் வந்து இது வந்து விலை கம்மி, இது வந்து நம்ம ஒரு கார் டிசைனர். நான் வந்து ஓப்பல் அண்டாரா அப்படின்ற ஒரு கார் வந்து 2004 பண்ணும்போது that has got the best concept award in Frankfurt show in 2000. அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு கார், ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து வந்துட்டு இந்த 3-wheeler வரணுமா அப்படின்னு யோசிக்கும் போது in one of those discussions this guy says, boss, this is used by our Indian இது வந்து there is a lot of difference. கார்ன்றது ஒரு luxury, whatever you call it, but the auto ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, அதை வச்சு சம்பாதிக்கலாம். There's millions of people depending upon this particular product as their breadwinners. அவங்களோட வாழ்க்கையில வந்து சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பொருள் ஈட்டுவதற்கான ஒரு இதா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே I changed my mind. I came down. So 18 months from end to end the whole auto TVS King நீங்க பார்க்கலாம். இங்க மட்டும் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. மாசத்துக்கு ஒரு 3000 வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய பிசினஸ் நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 15000 வண்டி விக்குது. நான் 2006 2007 அந்த வண்டியை பண்ணேன். 10-15 வருஷமா it never undergone any change. That means what? The design is timeless. அதை நோட் பண்ணிக்கோங்க. The design should be timeless. அதுதான் இந்தியாவில் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். ஸோ ஹெட்லாம்ப் மேல தூக்கணும். அதை பத்தி மட்டுமே நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் பேசலாம். ஏன்னு சொன்னா இந்த பஜாஜ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல. நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் கார் மாதிரி 2 ஹெட்லாம்ப் வேணும், கார் மாதிரி டேஷ்போர்டு, பிளாஸ்டிக் டேஷ்போர்டு வேணும். அதுக்கெல்லாம் காஸ்ட்டுக்குள்ள வரணும். அந்த 1 லட்சம்
1,10,000 இன்னொரு அந்த டைம்ல அவங்க வந்து 1,00,000 ரூபாய் காஸ்ட் வச்சிருந்தாங்க. they have a margin of some percentage. anyway, so அதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது டிசைனும் வரணும், அதே சமயத்துல காஸ்ட்டுக்குள்ளேயும் வரணும், அதே சமயத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இட் ஷுட் பி ஃபங்க்ஷனலி சுப்பீரியர் தேன் தி ஓல்ட் ப்ராடக்ட். அதாவது அதோட சவுண்ட் கம்மியா இருக்கணும், வெயிட் கம்மியா இருக்கணும், டிரைவர் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கணும், டிரைவர் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு ஒரு 10 mm ஆவது இந்த கால் வந்து கொஞ்சம் ஆங்கிளா வச்சிருப்பாங்க, பி பில்லர்னு சொல்ற இடத்துல வந்து ஆங்கிளா வச்சிருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் கால் நீட்டுறது வேணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும், இதெல்லாம் வச்சு அது பண்ணோம். இட்ஸ் a வெரி பிக் சக்சஸ்ஃபுல். அதுக்கப்புறம் டாடா எல்எக்ஸி அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, தேவர் லுக்கிங் ஃபார் அ ஹெட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசைன் ஹெட்னு சொல்லி போகும்போது ஐ வென்ட் தேர். ஸோ அங்க வந்து மிஸ்டர் அனில் சந்தூர் அப்படிங்கிறவர் என்ன கேள்விப்பட்ட, அவரே வந்தார். அண்டர்ஸ்டாண்ட், நோ சிவி நத்திங், ஸோ யூ கோ தேர், சத்யா நீ வா. அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு. நீங்க யூ கான் எக்ஸ்பெக்ட் த சேம் ஹியர் நவ். ஸோ தெர் ஆர் மெனி மோர் டேலண்டட் பீப்புள். எனக்கு ஜூனியரா இருக்கிறவங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய எல்லாம் இருக்காங்க. ஸோ ஐம் டெல்லிங் அபவுட் ஒன்லி மை ஸ்டோரி. ஸோ ஸோ டாடா எலக்ஸி போகும்போது அவங்களுக்கு ஒரு நிசான் ஜப்பான்ல வந்து ஒரு அக்கௌண்ட் இருந்தது. அந்த அக்கௌண்ட்ல வந்து they were doing நிசான் ஜூக் அப்படிங்கிற ஒரு காரோட இன்டீரியர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஐ வாஸ் போஸ்டட் த்ரூ டாடா எலக்ஸி, ஐ வாஸ் இன் நிசான் ஜப்பான். அங்க போய் அந்த கார் இன்டீரியர் கடை முடிச்சோம். இப்ப இந்த டாடா மோட்டார்ஸ்ல நீங்க வந்து டாக்டர் சுமந்த்ரன் இருக்காருல்ல, அவரை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருந்து வந்துட்டார் வெளியே, எம்டி ஆயிருக்க வேண்டியவர். அவர் வெளியே வந்துட்டு அசோக் லைலண்ட்ல வைஸ் சேர்மனா ஜாயின் பண்ணிட்டார். ஓகே, அது நியூஸ்ல எல்லாம் வருது. நான் இப்ப ஜப்பான்ல இருக்கிறேன். ஸோ 19 மே 2007 என்னோட டெஸ்க்கு நிசான்ல ஹோனாட்சுக்கில இருந்து பக்கத்துல இருக்கிற நிசான் டிசைன் சென்டர்ல இருக்கும்போது என்னோட டெஸ்க்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுக்கிறேன். இஸ் இட் சத்யா? ஐ செட் எஸ். இஸ் இட் த டிசைனர் சத்யா ஃப்ரம் இந்தியா? எஸ். டாக்டர் சுமந்த்ரன் ஹியர். அவ்வளவுதான். அப்படியே கை காலெல்லாம் வேர்த்துச்சு எனக்கு. என்னடா அது, இவர் வந்து நான் எங்கேயோ டாடா மோட்டர்ஸ்ல இருந்து புறப்பட்டு வந்து இங்க நிசான்ல உட்காந்துருக்கேன், ஃபோன் பண்றாரு அப்படின்னா ஓகே எஸ், அடுத்த 5 நிமிஷத்துல ஐ அம் தேர் இன் யுவர் டெஸ்க் அப்படிங்கிறாரு. ஒன்னும் நம்ப முடியல எனக்கு. உண்மையிலே அவர் முன்னாடியே வந்துட்டார். இடம் கேள்விப்பட்டு அங்க டிசைன் சென்டர்ல எல்லாம் there will be access control. So design studio is very confidential place. So the clay studio அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சக்கன்னு யாரும் போயிட முடியாது. So only very effective. But இவர் அசோக் லைலண்ட்ல வைஸ் சேர்மனா இருக்காரு. நிசானுடைய கம்பெனியோட டிசைன் ஸ்டுடியோல நான் ஒரு மூலையில உட்காந்துருக்கேன், இங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே வந்துட்டாரு. அவர் வந்துட்டு கிளம்பு, சென்னைக்கு கிளம்பு அப்படிங்கிறார். ஸோ அப்பதான் தெரிஞ்சது நிசானும் அசோக் லைலண்டும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசோக் லைலண்ட் வந்துரு அப்படின்றது. சார் இங்க ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், ஐ வில் டாக் டு எவ்ரி ஒன், no formalities, nothing. So you catch up the next flight. I think 31st of May I returned back and then I came there. Of course ரொம்ப நீட்டி முடக்க வேணாம். ஸோ அசோக் லைன்ல பார்த்தா அங்க டிசைன் ஸ்டுடியோவே இல்லை, there is no designers. அவங்க எல்லாமே வெளியில கொடுத்து சின்ன சின்னதா வாங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ செட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜாயின் ஹியர். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நான் போயிட்டேன். மை ஃபால்ட். பட் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டிருக்காரு, என்னாச்சு சத்யா வந்துட்டானா அப்படின்னு. இல்ல வரல அப்படின்ன உடனே ஸோ நேரா எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ் இது இந்தியாவுக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஊர் மக்கள் இதுல தான் போறாங்க, அசோக் லைலாண்டுக்கு வந்துரு, இங்க டிசைன் ஸ்டுடியோல நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஸோ அதன் பிறகு ஐ டேக்கன் அப் த பொசிஷன் இன் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் டிசைன். இதுதான் என்னோட கதை. இந்த இடத்துல ஒரு 25-30 வண்டி நான் வந்து இது பண்ணிட்டேன், டிசைன் பண்ணிட்டேன். எல்லாமே வெரி சக்சஸ்ஃபுல். இப்போ 407 அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை நீங்க பார்க்கலாம். இண்டிகாவோட பெட்ரோல் வெர்ஷன் இன்டீரியர், அது வந்து இப்ப நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும் தெரியல. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் நான் சொன்னேன், ஜிஎம்ல வந்து ஓப்பல் ஆண்டாரா மாதிரியான சமாச்சாரங்கள், அசோக் லைலண்ட்ல தோஸ்த் உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த டிசைன் ஏற்படுத்துச்சு. அப்படியே கட் பண்ணி ஒருவேளை நான் டிசைனுக்கு போகல அப்படின்னா நான் என்னவா இருப்பேன் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா த டிராவல்ஸ் த வே, என்னென்ன மாதிரியான ஃபோரம்ல நான் பேசியிருக்கேன். இட்டாலியில 2008 நடந்த இன்டர்நேஷனல் இன்டீரியர்ஸ் மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா சார்பா நான் தான் வந்து பேசுவேன். எனிவே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம். ஒரு ஜெயங்கொடத்துல ஒரு சாதாரண ஊர்ல தமிழ் மீடியத்துல பிறந்து படிச்ச ஒரு பையன் தன்னுடைய டிசைன் அப்படிங்கிற ஒரே விஷயத்தால அவன் சந்திச்ச பீப்புள், அவங்க அது மூலமா அவனுக்கு கிடைச்ச வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை அவன் வந்து தவற விடாம கரெக்டா முடிச்சது விஷயங்கள், இதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க
உங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் கொஞ்சம் ஸ்கில்ஸ், ஆர்ட் கிளாஸ் எல்லாம் போய் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கு, ஒரு விஷயத்தை இப்படி மாத்தி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க டிசைனை தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இது ஒண்ணு. அப்படியே கட் பண்ணி இந்தியாவில் வந்தீங்கன்னா, இப்ப நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் யூஸ் பண்ற ப்ராடக்ட் எடுங்க. டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், இந்த மக் எடுக்கிறீங்க, பிளாஸ்டிக் மக், உட்கார்ற சீட்டு, ஏன்னா பட்டன், இந்த காகல், ஜிப்பு, இப்படி ஒரு 150 ப்ராடக்ட் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா இது எதுவுமே இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது. இந்தியன் ப்ராடக்ட்னா என்ன? இந்தியாவுடைய மக்களாக ஒரு இந்தியனால கற்பனை பண்ணப்பட்டு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் மண் சட்டி ப்ராடக்ட்னு சொன்னா எதுவுமே ஓகே. நீங்க வந்து சாதம், சாப்பாடு, தயிர் சாதம் இப்படி எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான். பட் ஆனா லிட்டரலி we are 99% we are depending upon products coming from elsewhere, either by west or the east. நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே பீங்கான், கீபோர்டு, கம்ப்யூட்டர், செல்போன், பென்சில், பேனா, எவ்ரிதிங், கார்ஸ். அப்ப 130 கோடி உள்ள தமிழ்நாட்டுல மட்டும் 539 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுல மெக்கானிக்கல் இருக்கு, சிவில் இருக்கு. ஆனா ஒரு எல்சிடி பண்றதுக்கு ஒரு கம்பெனி கூட இந்த நாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு எல்சிடி டிவி கம்பெனி ஒரு காலத்துல சாலிட் இப்ப எங்க போச்சு? என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, we are engineers, we are managers, we are everything else other than designers. meaning நம்ம உருவாக்கல, உற்பத்தி பண்றோம். ஐபோனை இங்க உற்பத்தி பண்றோம், அதுக்கே நமக்கு பெருமையா இருக்கு. ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறதுலே நமக்கு பெருமையா இருக்கு. பட் ஆனா எவ்வளவு கம்பெனிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எவனா ஒருத்தன் கம்பெனி கொண்டு வருவான், அதுல போய் வேலை செய்யணும். இப்போ எஜுகேஷன்ங்கிறது என்ன? ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். பட் என்ன ஆச்சு இந்த சொசைட்டில அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய சோறை நம்ம சைனீஸோட சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பட் ஆனா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதுக்கு இந்தியன் இருக்கிறீங்க? இப்பெல்லாம் குளோபல் வில்லேஜ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ் இந்த சென்னையில எனக்கு ஸ்வெட்டரே தேவையில்லை. இங்க 35 டிகிரி தான், 30 டிகிரி தான் ஆபரேட்டிங் கண்டிஷன். 35 டிகிரி எப்ப பார்த்தாலும். நீங்க சம்மர்ல 35 இல்ல, விண்டர்ல இங்க 35. அப்போ ஒரு எக்ஸ்கிமோ மாதிரி மைனஸ்ல இருக்கிறவன், இல்ல குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறவன் என்னோட சூதோஷ்ண மூட் பண்ணி என்னோட ப்ராடக்ட் எப்படி தரான்? இது வந்து ஹியூமிடான கண்ட்ரி. இங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு இன்னோவான்ற 7 சீட்டர் கார்ல ஒரே ஒரு ஆள் ஆபீஸுக்கு போறானே. இங்க எவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம் இருக்கு. அங்க வந்து அவ்வளவு பெரிய ஸ்பேஸ, பப்ளிக் ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிக்கிட்டு ஒரு வேன்ல ஒரே ஒருத்த மட்டும் உட்காந்துக்கிட்டு தானே ஓட்டிட்டு போறானே. அதே பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பைக்ல காலைல 8 மணிக்கு ஒரு பஸ்ல வந்து சின்ன சின்ன பசங்க ஒரு 50 கிலோவுக்கு உடம்பையும் 20 கிலோவுக்கு புக்கையும் வச்சுக்கிட்டு ரோட்ல தொத்திக்கிட்டு போறானே. நம்ம என்ன பண்றோம்? ஃபுட்போட்ல ஏறாதான் அடிக்கிறோம். ஆனா ஃபுட்போட்ல ஏறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சேஃபா இல்லன்னு தான் அடிக்கிறோம். அது சேஃபா யார் மாத்துவா? இது எப்படி ஒரு அமெரிக்கன் புரிஞ்சுப்பான்? இது எப்படி ஒரு கொரியன் புரிஞ்சுப்பான்? இது எப்படி ஒரு ஜாப்பனீஸ்காரன் புரிஞ்சுப்பான்? மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அதோட சேர்ந்ததுதான் ப்ராடக்ட். நான் தட்டுல பழைய சோறை போட்டுக்கிட்டு நீங்க ஃபோர்க் அண்ட் ஸ்பூனை கொடுத்து இதுதான் மாடர்ன் சாப்பிடுங்கன்னு சொன்னா அவன் சாப்பிட மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? இந்த நாட்டுல டிசைன் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு 2007 தான் டிசைன் பாலிசி இந்த இந்தியா கொண்டு வரும். சென்னையில ஒரு டிசைன் ஸ்கூல் கூட இல்லை. சென்னையில இவ்வளவு கிரியேட்டிவிட்டி, இவ்வளவு சிலை வடிக்கிறவங்க, இவ்வளவு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறான், மகாபலிபுரம்ங்கிறான், ஊன்றான். ஏன்னா ஒரு டிசைன் ஸ்கூல் கூட இங்க இல்ல. அப்ப நீங்க படிச்சா டாக்டருக்கு படி, இன்ஜினியரிங் படி, வேலைக்கு போ, வெளிநாட்டுக்கு போ, சம்பாரி, திரும்பி போய் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கு. ஆனா அங்க ரோடு சாக்கடைக்குள்ள வந்து ஒரு ரோட்டுக்கு நடுவுல சாக்கடை ஓப்பன் ஆகி கிடக்கும். அதுல வந்து ஒருத்தன் இறங்கி செத்துப்போம். அதை பத்தி கவலையப்படாது. இதுதான் நம்ம சொசைட்டியா? உங்களுக்கு அது கண்டிப்பா வருத்தமா இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. மைக்க பிடிச்சிட்டு எல்லாரும் வந்து இந்த ரோட்ல இருந்து ஓப்பன் ஆயிட்டான், அவங்க வந்து இது வாங்கிட்டான், இந்த பாலத்துல வந்து இவ்வளவு ஊழல் பண்ணிட்டான், இந்த ரோடு வந்து இப்படி இருக்குது, திடீர்னு ஈபி வந்து ஓப்பன் பண்ணிட்டான் லைட் போடுறதுக்கு அப்படிங்கிறான். என்ன செய்யணும்? இது சரியில்லை 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 சரியில்லைன்னு 1000 பேர் சொல்றீங்கல்ல, என்ன செய்யணும்னு யார் சிந்திப்பா? அவன் தான் டிசைனர். இப்ப நான் என்னோட வாழ்க்கையை சொன்னேன், இது எல்லாமே பிரைவேட். பட் ஆனா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு கலெக்டர் வந்து அவருக்கு ஒரு டிசைனர் வச்சிருக்காரா? ஒரு பாலத்தை எப்படி நான் டிசைன் பண்றது? இந்த பாலத்தை கீழே இருக்கிற அவ்வளவு பெரிய ஸ்பேஸை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்றது? இந்த சாக்கடை திட்டம், டோக்கியோல ஒரு சாக்கடை, அதாவது டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. டிரைனேஜ் சிஸ்டம்னா அடியில இருக்குது. அந்த டிரைனேஜ் சிஸ்டத்துல நீங்க வந்து எர்த்குவேக் வந்துச்சுன்னா மாஸ்டர் பேலன்ஸ் இப்படி போகும்போது தண்ணி இந்த பக்கம் வரும், பாத்துருக்கீங்களா? அப்ப அந்த எர்த்குவேக்கை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த டிரைனேஜ் சிஸ்டத்தை யூஸ் பண்றான்.
இப்ப இது சிவில் இன்ஜினியர் வேலையா இல்ல யார் வேலை? ஒரு சிந்தனை உள்ள டிசைனரோட வேலை. ஒரு ரோடு என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பாலம் வந்து ஏன் வந்து ஒரு கட்டர்லயும் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது? உங்களுக்கு தெரியுமா? ஜப்பானியர்கள் தங்களுடைய மழை நீரை, அதாவது வெள்ள காலத்துல வர்ற மழை நீர் எல்லாம் கடல்ல போயிடுதுங்கிறான்ல, அந்த கடல்ல வந்து கான்கிரீட் சவர் பண்ணி கடலுக்கு நடுவுல இந்த ஆத்துல இருந்து அடிச்சுட்டு வர நல்ல தண்ணியை சேமிக்கிறான் கடலுக்கு நடுவுல. ஆக இங்க வந்து யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே காப்பி பேஸ்ட், நான் உடனே இப்ப இங்க போய் மரீனா பீச்ல அது பண்ணணும் நான் சொல்லல. நமக்கு எது சாத்தியம், இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த வாழ்வு முறைக்கு என்ன சாத்தியம்? டிஜிட்டலா நீங்க குளோபல் வில்லேஜா இருந்துட்டு போங்க, பட் ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து இந்தியனைஸா பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உங்களுக்கு இங்க கவனிச்சிருக்கிறீங்க, ஒரு 100-150 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துட்டையும் இன்டர்நெட் இருக்கும்னு நினைக்கிறேன். லுஞ்சி பிரதர்ஸ் அப்படின்னு போடுங்க, LUNGUI, லுஞ்சி பிரதர்ஸ். லுஞ்சி பிரதர்ஸ் வேற ஒண்ணு, லுங்கி பிரதர்ஸ். இப்ப என்ன, நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு இதை முடிச்சிடுறேன். இந்த டிசைன் என்வாயர்மெண்ட்டை பத்தி பின்னாடி வரக்கூடிய நண்பர்கள் பேச போறாங்க. இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப என்னோட பேண்ட் சைஸ் வந்து 38. நம்ம பிரீத்தம் இருக்காரு இல்லையா, விகடன்ல உட்கார்ந்து இருக்காரு ஒரு ஓரத்துல, அவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பார். ஏன்னா அவரோட பேண்ட் சைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு 30 இருக்கும், இல்லைன்னா 32 இருக்கும். இப்ப நான் அவர் வீட்டுக்கு போறேன்னு வச்சுங்க, ட்ரெஸ் எடுக்காம மழையில நனைஞ்சு துணி தொப்பட நனைஞ்சு போறேன். அவரோட பேண்ட்டை கொடுத்துருந்தா, சார் இந்த துணி மாத்திங்க அப்படின்னு சொன்னாருன்னா என்னால போட முடியுமா? முழங்காலுக்கு மேலே ஏறாது. சட்டையை போட்டுக்க முடியுமா? முடியாது. ஆனா வேஷ்டிக்கு ஏதாவது இடுப்பு சைஸ் இருக்கா? நம்ம ஊர்ல பாய் பண்ணியிருந்தாலும் அந்த காலத்துல 10 பாய், ஒருத்தர்னா 4 மடிச்சுக்கலாம், 2 பேர்னாக்க 2 மடிச்சுக்கலாம். ஒரு பெரிய குடும்பமே வந்துருச்சுன்னு சொன்னாக்க நல்லா விரிச்சு போட்டு படுக்கிறது தான். 10 பேர் ஒன்னா படுக்கிற கலாச்சாரம் வந்து அமெரிக்காவில கிடையாது. உங்கள்ட்ட குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை தனியா தான் தூங்கணும். கவர்மெண்ட் அவங்களே கேட்டு பாருங்க. அப்ப நமக்கான ப்ராடக்ட்ஸ அங்க உள்ள வாழ்க்கை முறை, ஜெர்மனில வந்து நீங்க 2 குழந்தை பிறந்துச்சுன்னா உங்க வீட்டு சைஸை போய் நீங்க சொல்லணும், எத்தனை ஸ்கொயர் ஃபுட் அப்படிங்கிறது. அப்ப இங்க எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்களை வெள்ளக்காரனோ ஜப்பான்காரனோ புரிஞ்சு எப்படி சொல்லுவாங்க. அந்த வேஷ்டி அப்படிங்கிறது மாடுலர் டிசைன், மாடுலாரிட்டி, நோ ஸ்டிச்சிங், நோ சைஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை நோக்கிதான் வெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதை நம்ம காலத்துல அந்த காலத்திலேயே வச்சிருந்தாங்க. இப்ப இந்த லுங்கி பிரதர்ன்னு சொன்னல, அது வரணும் கிடையாது, லுங்கி தான். அவன் சொல்றான் லுங்கிக்கு சைஸ் இல்ல, ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், காத்தோட்டமா இருக்கும், இதை கத்திங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஊர்ல 200 ரூபாய் வாங்குற லுங்கிய இதே நான் நாளைக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம ஊர்ல இருந்து இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறாரு பாருங்க, அவன் ஒரு பெரிய ஆள். அவன் அங்க போனாலும் திரும்பி பாத்தீங்கன்னா அங்க போய் ரஜினி படம் பார்ப்பான், கமல் படம் பார்ப்பான், இந்த பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருப்பான். அங்க போய் அங்க என்ன நடக்குது, என்ன டிசைன் பண்றானே தெரியாது. ரெமோ லூயி பத்தி எவனுக்கும் தெரியாதுங்க. ரெமோ லூயினா யாரு? அவர் தான் ஃபாதர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிசைன். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எனிவே, சோ தட் கை, அவனோட ப்ராடக்ட் உங்க கையில இருக்கு. கோகோ கோலா பாட்டில அந்த கோகோ கோலா டிசைன் பண்ணுவான் தான். 1900, அதை பத்தி நான் மோட்டர் விடல நிறைய எழுதியிருக்கேன். 1949 டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த நியூயார்க் டைம்ஸ்ல அவன் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்திருக்கான். ஆனா டிசைன் பத்தின கதைகள் கிடையாது. உங்களுக்கு ஃபோர்டை பத்தி தெரியும், ஆனா ஃபோர்ட் மஸ்தாங்க டிசைன் பண்ணவன உங்களுக்கு தெரியாது. அது வேணும்னே கட்டமைக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன். பிகாஸ் இந்தியா இஸ் அ மார்க்கெட். இங்க பொருட்களுக்கான 130 கோடி பீப்புள். நான் ஒரு 30,000க்கு ஒரு 20,000க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினேன்னா 70% ஆஃப் தட் மணி எய்தர் இட் கோஸ் டு சாம்சங், என்ன அப்படின்னா கொரியாவுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ போகுது. அப்ப நான் என்ன சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு டிசைனர்கள் தேவை. அதையும் வெள்ளக்காரன் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நிலைமை இருக்குல்ல, அதை வந்து உடைக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1984ல ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு, நேரம் போயிட்டு இருக்கோம். அதுல வந்து சாம்சங் வந்து 1984ல ராயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ், RCA அடியில இருந்து ப்ரொஃபசர்ஸை கொண்டு போய் அவன் ஃபர்ஸ்ட் பண்ணது ஒரு டிசைன் ஸ்கூல், டிசைன் சென்டர் வித்தின் தி ஆர்கனைசேஷன். எப்ப? 84ல அவன் ஸ்டார்ட் பண்ணான். 97, 98ல வேர்ல்டு ஃபுல்லா சாம்சங் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 99ல 2000ல இந்தியாவில் இருக்கிற டிவியை வந்து சோனியை கூட வாஷ் அவுட் பண்ணிட்டான். Now Sony is no more the number 1 electronic household manufacturer. Now Samsung and LG ரெண்டும் வந்து சுத்தமா மாறிடுச்சு. கொரியா எப்படி வளர்ந்துச்சுன்னா, they captured design. இந்தியா 2011ல திருப்பி டிசைன் பாலிசி கொண்டு வந்தாங்க, டிசைன் மார்க் பண்ணாங்க. டிசைன் மார்க் பண்ண இந்தியாவிலே வந்து டிசைன் மார்க் பண்ண ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒண்ணு கூட தெரியாது. நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்கிற யாருல எக்ஸப்ட் தி பர்சன்ஸ் who is going to talk about design today, Mr. Ramesh and முருகா தாஸ் தவிர வேற யாருக்கும் டிசைன் மார்க்னா என்னன்னே தெரியாது, NIDனா தெரியாது, டிசைன் எம்டெஸ்னா என்னன்னு தெரியாது, வீடர்ஸ்னா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு சூழல்ல தான் டாட் டிசைன் ஸ்கூல் இங்க வருது. ஐ திங்க் ஹானஸ்ட்லி நான் இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் பார்க்கல, பட் ஐ வாண்ட் டு சப்போர்ட் டிசைன் எஜுகேஷன் இன் திஸ் கண்ட்ரி, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிசைன்
சம்பந்தமா எது நடந்தாலும் அதை நான் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். எஸ்டர்டே ஐ ஹேட் அ டாக் maybe 20-30 minutes with the managing director of Dot Design School. I think he is very visionary, very imaginative, very dreamy guy. I think let him talk about his own school. But the thing is, நீங்க போய் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து கடைசியில ஏதோ வேலைக்கு அலையிறதுக்கு பதிலாக, நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையிலே இண்டிவிஜுவலிஸ்டிக்கான டேலண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த டிசைன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த டிசைன்ல வந்து நான் போவேன் காலைல போய் கவர்மெண்ட் ஜாப்ன்றது வந்து வேலை செய்யாம சம்பாதிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய மைண்ட் செட், வேலையே செய்யக்கூடாது, போய் ஏசி ரூம்ல உட்காந்து கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறது. வாட் த ஹெல் இஸ் இட் யார்? இது வெக்கமா இல்லை நமக்கு? ஸோ தட் இஸ் நாட் த சோர்ஸ். இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் யாருக்குமே சோசியல் கான்சியஸ்னஸே கிடையாது. வெரி ப்ரிடிக்டபிள் சக்சஸ். ப்ரிடிக்டபிள் சக்சஸ்னா என்ன? 12th 1500 மார்க், அப்படியே படி, அங்க போ, ஐஐடி போ, இல்லைன்னா அங்க போனோடனே அமெரிக்காவுக்கு போ, அங்க இந்த காசு எங்கேருந்து வருது, அவன் என்ன பண்றான் அதெல்லாம் தெரியாது. எவனுக்கோ கூலிக்கு மாறடி சம்பாரி, திரும்பி வந்து இந்த ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு கத்து தகராறு பண்ணு, ஹைஃபையா வாழ்ந்துரு. நீ ரோல்ஸ் ராய் ஓட்டி என்ன பிரயோஜனம்? எங்க ஊர்ல ரோடு சரியில்லையாப்பா, இதுதான் பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ரோல்ஸ் ராய் மாதிரி ஒரு காரையும் அற்புதமான ரோடையும் இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு இந்த சமூகம் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது டிசைன் தான். அப்படிங்கிற போது we have to support design education, design environment, design entrepreneurship in this country அப்படிங்கிற அந்த நோட்டோட விடைபெறுகிறேன். நன்றி. I think I have spoken little more. Sorry for it. Thank you so much. சென்னையினுடைய முதல் டிசைன் ஸ்கூலான டாட் டிசைன் ஸ்கூலினுடைய சேர்மன் AR ராமநாதன் சார் நம்மளுடைய பேச வராங்க. வணக்கம். விகடன் வாசகர்களுக்கும் பெற்றோர்கள் மாணவர்களுக்கும். சத்யசீலன் சார் இப்போ பேசியிருந்தது ஒரு அருமையான பதிவு. பேசிக் இன்ஸ்பிரேஷனல் டாக். ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து வந்திருந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் சந்திச்சு இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும்னா கடைசி அவங்க பேசி முடிக்கும் போது ரொம்ப எமோஷனலா பேசினது அந்த அளவுக்கு அவங்களோட ஆதங்கத்தை காமிக்குது. ஆக்சுவலா இந்த ஒரு சொசைட்டில, இந்த சமுதாயத்துல என்னென்னலாம் தேவை இருக்கு அப்படின்ட்டு. எக்ஸாக்டா சத்யசீலன் சார் சொன்ன மாதிரியே டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் உருவாகிறதுக்கு காரணம் அதே ஒரு ஆதங்கம் தான். நம்ம ஒரு இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் மெட்ரோ சிட்டி நம்ம சொல்லிக்கிற சென்னையில் இந்த டிசைன் சார்ந்த படிப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் ஆரம்பிக்கப்பட்டது. சார் மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸில் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட ஒரு விஷயம். ஸோ இன்றைய தலைப்பு ஆக்சுவலாக வடிவமைப்பு துறையில் உள்ள படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும். ஜென்ரலாக நமக்கு எல்லாருமே வழிகாட்டி அப்படின்ற வழிகாட்டுதல் ப்ரோக்ராம்ஸ் ஜென்ரலாக 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்றதுல. பட் எஸ்பெஷலி ஆனந்த விகடன் இந்த தடவை விகடன் குரூப் ஒன்லி டிசைன் சார்ந்த படிப்புகளை மட்டும் அவங்களோட வாசகர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற போது சொல்லணும் அப்படின்னா, சத்யசீலன் சார் சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதில் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் தனக்கான துறையை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாணவன் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் தான் சொல்றேனே தவிர பெற்றோர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்லலை. பெற்றோரோ இல்லை ஆசிரியர்களோ எல்லாரும் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றதை சஜஸ்ட் பண்ணலாமே தவிர, அவங்களுக்கு அறிவுரைகள் கூறலாமே தவிர, இதை முடிவெடுக்க வேண்டியது அந்தந்த மாணவர் தான். அந்தந்த மாணவருக்கு அந்த தேடல் இருக்கணும். ஸோ சார் சொன்ன மாதிரி ஆஸ் அ டிசைனருக்கு அந்த தேடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயம் தான், ஒரு 3 பிரின்சிபல் சொல்கிறேன் டு செலக்ட் அ கெரியர். அதாவது உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுப்பது எவ்வாறு அப்படின்றதுக்கு. சாதாரணமாகவே நம்ம இந்த இந்தியா மாதிரி ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற ஒரு நாடுல ஒரு துறை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம என்ன மாதிரி ஆக போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுல முக்கியமான ஒரு இது வர்றது, நம்ம தேர்ந்தெடுக்க துறையில் போட்டி குறைவாக இருக்கணும், தேவை அதிகமாக இருக்கணும். ஸோ போட்டி குறைவாக இருக்கணும் அப்படின்னா இதற்கான வேலை வாய்ப்பு, இதற்கான படிப்பு சொல்லிக் கொடுக்குற கல்லூரிகள் தேவையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. தேவை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம படித்து முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்க போகிற ஃபீல்டில் இந்த ரோலுக்கான, இந்த வேலை வாய்ப்புக்கான டிமாண்ட் இருக்கா, இல்லை ஆல்ரெடி தேவையான அளவு மக்கள் இருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னா, என்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அதிகமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்றது இந்தியாவில். அது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தே நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். 2வது பிரின்சிபல், நீங்கள்
செலக்ட் பண்ண போற கரியர் வந்து திறமை சார்ந்த துறையா இருக்கணும். ஒரு கிளரிக்கல் ஜாபாவோ நீங்க என்ன வேணா படிக்கலாம், நீங்க ஆனா ஒன்லி உங்களோட திறமைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்றதான் எங்களுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலை வாய்ப்புகள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மொபைல் ஆப்ஸாலேயோ இல்லை ஒரு ரோபோட்ஸாலேயோ ரீப்ளேஸ் செய்யப்படும். ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில. ஸோ திறமை சார்ந்த வேலைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது, படிப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு வேற ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. அண்ட் நீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, உங்களோட திறமை எவ்வளோ இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அண்ட் மூணாவது விஷயம், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு அப்படின்னு இருக்கக்கூடாது, வேலைன்றது இருக்கக்கூடாது. உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச வேலை பண்றீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஹேபிட், உங்களோட நேச்சர். அதுக்கு உங்களுக்கு பை ப்ராடக்டா உங்களுக்கு இன்கம் கிடைக்குது, சேலரி கிடைக்குது, ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுதான் உண்மையிலே நல்ல ஒரு புரிதல் வாழ்க்கையை பத்தி. ஆக்சுவலா இந்த 3 பிரின்சிபல்ல நீங்க செலக்ட் பண்ணி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். இந்த 3 விஷயத்துலையுமே அதுவும் அதிகமாக இப்போ மேட்ச் ஆகிற ஒரு ஃபீல்டு தான் டிசைன். ஆக்சுவலா இதுக்கு டிமாண்ட் நிறையவே இருக்கு, தேவைகள் எண்ணிலடங்காத தேவைகள் இருக்கு. இது வந்து 100% திறமை சார்ந்தது. இதை வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாலேயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலேயோ இதை ரீப்ளேஸ் செய்ய முடியாது. அண்ட் இது வந்து அதை விரும்பி பண்றவங்களுக்கு, கிரியேட்டிவா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச துறையா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களுமே வர டிசைன் ஃபீல்டில் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா படித்தோம்னா என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ஃபீல்டில் கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கொட்டி கிடக்குதுன்ற வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தான் அதை தேடி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ வேலை வாய்ப்பை தேடி நீங்கள் போகணுன்றது கிடையாது. உங்களுக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதில் நீங்கள் எது வேணுன்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எது உங்களுக்கு உங்களுடைய கரியருக்கு, உங்களோட கவுன்சிலிங்க்கு ஏற்ற மாதிரி என்ன இது மேட்ச் ஆகுமோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வேலையில் ஜாயின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கிற இந்த கோவிட் மாதிரி அசாதாரணமான சுச்சுவேஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவை இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட் டிசைனர் துறை தான். ஏன்னா எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ஒவ்வொரு தடவையும் அதுக்கு ஏற்ற மாதிரி வர ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் உங்களோட கிரியேட்டிவிட்டி மூலியமா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் தேவைப்படுற ஒரு திறமை டிசைனர்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்கு. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு வேலை வாய்ப்பு என்றைக்குமே குறையாத ஒரு ஃபீல்டுன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு செயற்கை நுண்ணறிவால் கூட ஒரு திறமையை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களுடைய கற்பனை திறமையையோ உங்களுடைய வடிவமைக்கும் திறமையையோ டிசைன் திங்கிங் அப்படின்ற சொல்லி கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால மற்ற விஷயங்களால பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். சத்யசந்த் சார் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. இந்தியா வந்து இது வரைக்கும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பார்வை உலகத்துல இருந்தது அப்படின்னா இந்தியாவில் ரிசோர்சஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். ஸோ இந்தியாவில் நல்ல மேனுஃபேக்சரிங் செக்டாரை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எல்லா மேனுஃபேக்சரிங் விஷயங்களும் இங்கே நடந்ததே தவிர எதோட வடிவமைப்புமே இங்கே நடக்கல. ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் உலகத்தில் 50% கன்சியூமர் மார்க்கெட் என்ற எண்ட் யூசர்ஸை கொண்டிருக்கிற இடம். ஸோ இங்கே இருக்கிற தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸை சால்வ் பண்ணாதான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும் எவ்வளோ பெரிய டிமாண்ட் அவைலபிள் இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இன்ஜினியர்ஸ்க்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைச்சது ஏன் அப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் நடந்தது. ஆனால் இந்தியாவில் வந்து இதற்கான பொருட்களை வடிவமைக்கலை. ஏன்னா இந்தியாவில் ரிசோர்ஸஸ் சீப்பாக இருந்ததுனால அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பொருட்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தோமே தவிர இதை யாருக்கு போகுது, எண்ட் யூசர் யாரு, அவங்களுக்கான பொருட்கள் இங்கே நடக்குதான்றதுலாம் இல்லை. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே நமக்கான தேவைகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால உலகத்தில் தான் பல பன்னாட்டு கம்பெனிகள் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து அவங்களோட டிசைன் சென்டர்ஸையும் இங்கே இந்தியாவோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்தியாவோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட ப்ராடக்டை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு.
ஸோ இந்த துறையில வேலை வாய்ப்பு அப்படின்றதுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ தான் முக்கியம் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஜென்ரலா, ஏன்னா எல்லா பெரும்பாலான பெற்றோர்களோட கேள்வி அதுதான் இருக்கும், எங்களுக்கு காலேஜே வேலை வாங்கி கொடுத்துருமா, கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா அப்படின்ட்டு. கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்குமா? ஸோ கேம்பஸ் இன்டர்வியூல தான் உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா உண்மையில அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம். ஸோ உண்மையில அவங்களோட திறமைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்போதுமே கிடைக்கும். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், எண்ணற்ற வேலை வாய்ப்புகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ கல்வின்றது எப்படி இருக்கணும், அதுதான் அடுத்த கொஸ்டின். டிசைன் எஜுகேஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? டிசைன் எஜுகேஷன், ஹவு இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டிசிப்ளின்ஸ் ஆக்சுவலா. ஸோ டிசைன் நம்ம ஜென்ரலாக நம்மளோட பார்வை நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு படிக்கிறோம். ஒரு நாள் பரீட்சைக்காக ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம பண்ற ட்ரைனிங் தான் படிப்பு. அந்த விதத்துல தான் இன்னைக்கு நம்மளோட புரிதல் இருக்கு ஆக்சுவலா. ஆனா வள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. 2 லைன்ல எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க கத்துக்கிற விஷயத்த எந்த விட தவறும் இல்லாம அதற்கான தேவைகள் முழுவதும் தெரிந்து கொள்வதற்கு அளவான நீங்க அந்த விஷயத்த கத்துக்கணும். அண்ட் கத்துக்கின விஷயத்துல ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுல எந்த ஒரு கல்வி உங்களுக்கு வழங்குதோ அதுதான் சிறந்த கல்வி. யூனிவர்சிட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட், உங்களோட மார்க்ஸ், இது எல்லாமே 2ஆம் பட்சம். உங்களோட திறமைகள் அதிகமாகிறதா, அதுதான் முக்கியம் ஆக்சுவலா. ஸோ உங்களோட திறமைகள் அதிகமாகும் பட்சத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வியை நாடி போகலாம். உங்களோட திறமைகள் அதிகமாகாம உங்களை ஒன்லி மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷனரியாவோ, ஒரு செல்ஃப் எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லக்கூடிய, ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லக்கூடிய மற்ற டைமென்ஷன்ஸ் எல்லாம் உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ கல்வி என்பது நம்ம எதை பத்தி படிக்கிறோமோ அதோட இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த டிசைன் அப்படின்றதுக்கு, டிசைன் எஜுகேஷன் அப்படின்ற போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலா இன்னைக்கு இருக்கிற 2020 ஜென்ரேஷனுக்கு தியரியா அதிகமாக புத்தகங்கள் எடுத்து கொடுத்து அதை படிக்க வச்சு அதை எழுத வைக்கிறதுல அவங்களோட திறமைகளை வளர்க்க முடியாது. ஸோ செயல்முறை படிப்பு அப்படின்னு சொல்ற ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கோச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ எங்களோட டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் கோச்சிங். ஸோ அதிகமாக தியரிட்டிக்கல்ன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கறத விட ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு பொருட்களை கொடுத்து அவங்கள அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்கள ஒரு பொருளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல லேப்ஸ், தொழிற்கூடங்கள் இருக்கணும், லேப்ஸ் இருக்கணும், அதுக்கு தேவையான நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த 2 விஷயங்கள், இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல இருக்கிற போது அது ஸ்டூடெண்டோட திறமையை 100% அதிகமாகும். ஸோ டிசைன் எஜுகேஷனில் இருக்கிற ப்ராக்டிக்கல் செயல்முறை படிப்புகள் படிக்கிறதுனால என்னென்னலாம் அவங்களுக்கு திறமைகள் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற தொழில் முனைவு, மேனேஜ்மெண்ட், மேலாண்மை பற்றி இருக்கிற அனுபவங்கள், அதே மாதிரி லீடர்ஷிப் பண்புகள், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் ஒரு டிசைனருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால டிசைன்றது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி மட்டும் படிக்கிற படிப்பு கிடையாது. அவங்களோட தனித்திறமைகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஒரு தேவைக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படின்னு அவங்களை கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அவங்களோட திறமைகளால் இருக்கிற ப்ராப்ளம்ஸை, இருக்கிற தேவைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான் டிசைனரோட ஜாப். ஸோ இதை பார்க்கறதுக்கு துறை சார்ந்த நிறுவனங்கள்ல நேரில் போய் பார்க்கணும். அவங்க படிக்கிற அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸையும், அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எண்ட் யூசர்ஸையும், யாருக்கு அந்த பொருட்கள் போய் சேருதோ அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் இந்த எங்களோட டிசைன் எஜுகேஷனில் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம், இண்டஸ்ட்ரி கனெக்ட் அதிகமாக இருக்கும். நேராக இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க நேரில் போயிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய லைவ் கேஸ் ஸ்டடிஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இவங்களுக்கு அவங்க அந்த ஸ்டூடெண்ட் இஸ் பாசிங் அவுட், அவங்க இண்டஸ்ட்ரி ரெடியாக இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து என்ன ஒரு திறமை எதிர்பார்க்குதோ அது அவங்க கிட்ட இருக்கும்.
ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி கனெக்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அடுத்தது இந்த டிசைன் காலேஜ் வடிவமைப்பு கல்லூரி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. சத்யசீலன் சார் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ் அப்படின்றது டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதோட தேவை அதுலேருந்து உருவானது தான் அப்படின்னு நாங்கள் சொல்றது எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜில் படிக்கிறது தான் டிசைனுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். குறிப்பாக அந்த கல்லூரியோட கட்டமைப்பு, உள்ளமைப்பு, அந்த வடிவமைப்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸில் மட்டும்தான் டிசைன் காலேஜ் இருக்க முடியும். சாதாரணமாக வேற ஒரு தொழில் படிப்பு படிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கல்லூரியில் டிசைனை எடுத்துட்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அது அதற்கு பொருத்தமான ஒரு தேர்வாக இருக்காது. ஸோ கட்டமைப்பும் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ் அப்படின்றதுனால அது ஒன்லி ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினா மட்டும் இருக்கக்கூடாது. டிசைன் துறை சார்ந்த மல்டி டிசிப்ளினரி ப்ரோக்ராம்ஸ் அந்த காலேஜில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனில் இருக்கிற ஃபேஷன் டிசைன் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஷன் டிசைன் காலேஜாக இருக்கிறத விட அதில் டிசைன் சார்ந்த பல படிப்புகள் இருக்கணும். அங்கே இருக்கிற இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி 100 கோர்ஸில் டிசைன் ஒன்றா இருக்கக்கூடாது. எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜாக இருக்கணும். அதே சமயத்தில் டிசைனில் இருக்கிற எல்லா ஃபீல்டுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கணும். ஏன்னா ஒரு டிசைனர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள அடங்கக்கூடிய விஷயம் கிடையாது. பட் ஒரு ஃபீல்டுக்குள்ள அவங்க எக்ஸ்பர்டைஸ் இருக்கலாம். ஆனால் அந்த அதர் ஃபீல்ட்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்புகள் அவசியங்கள் வந்து அதிகம். ஸோ அதனால மல்டி டிசிப்ளினரி டிசைன் ப்ரோக்ராம் இருக்க வேண்டியது முக்கியம். அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்ப வசதிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ன உடனே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எந்த வித பயனும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்ரிடே மிஷினரியில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு, அந்த விஷயங்களை அந்த நியூ டெக்னாலஜிஸை வச்சு சொல்லிக் கொடுக்குற லேப்ஸா இருக்கணும். அண்ட் இதை டீச் பண்றதுக்கு வர ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா செயல்முறை அனுபவம் உள்ள ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அவங்க படிச்ச படிப்பு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக டீச் பண்ண வர்றவங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க அதிகமாக கத்துக்கிறதுக்கு எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆக்சுவலா. ஸோ ஃபீல்டு நாலேஜ் இருக்கணும், அவங்க ஓனா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்திருக்கணும், அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குற விதத்துல இருந்ததுன்னா தான் ஒரு நல்ல டீச்சர் வந்து உருவாக முடியும் ஆக்சுவலா. ஸோ அதனால செயல்முறை அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் இருப்பது மிக அவசியம். ஸோ டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல ஒன் ஆஃப் த மெயின் யூஎஸ்பி என்னன்னா another one 50% விசிட்டிங் ஃபேக்கல்டிஸ் எங்ககிட்ட இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அந்த விசிட்டிங் ஃபேக்கல்டிஸ் வெளியிலேருந்து வர்ற பொழுது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்சுவல் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஈவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தவங்களுக்கு கூட இந்த ஒரு வருஷத்துல நடந்த விஷயங்கள் தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் அவுட்கம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி இண்டஸ்ட்ரியில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளை யார் யாரெல்லாம் டீச்சிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்குதோ அந்த மாதிரி விசிட்டிங் ஃபேக்கல்டிஸை கூட்டிட்டு வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற பீப்புளை எல்லா டிசிப்ளினும் கூட்டிட்டு வர்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி டிசைன்ல என்னென்ன படிப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரா 4 டிசிப்ளின், என் நம்பர் ஆஃப் அதர் சப் டிசிப்ளின்ஸ் ஆர் தேர் ஆக்சுவலா. அதுல மேஜரா இருக்கிற 4 டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன். ஸோ இதுல இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்றத பத்தி தான் இப்போ சத்யசீலன் சார் சொன்ன ஆட்டோமொபைல் டிசைன், அவங்க சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஈவன் ஃபர்னிச்சர்ஸ், ஒரு எந்த வித ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம பர்சனல் யூசேஜுக்கு தேவையான பொருட்கள், நம்ம யூஸ் பண்ற மொபைல், லேப்டாப், எனி கேட்ஜெட்ஸ், எனி எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் ஆல் கம்மிங் அண்டர் த இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ எவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியா இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் ஆட்டோமொபைல் டிசைன் படிக்கிறதுக்கு, தனிப்பட்ட முறையில் ப்ராடக்ட் டிசைன் படிக்கிறதுக்கான படிப்பு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. இது எல்லாத்தையும் கம்பைன் ஆகிருக்கிற ஒரு துறை தான் இண்டஸ்ட்ரியல் டிசைன். அடுத்தது கம்யூனிகேஷன் டிசைன். கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்ன உடனே நமக்கு ஜென்ரலாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான கோர்ஸ் தான் விஸ்காம் அப்படின்றது படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இதில். ஸோ விஸ்காமும் கம்யூனிகேஷன் டிசைனும் வேற வேற இல்லை. விஸ்காம் அப்படின்றது ஒரு 3 years ப்ரோக்ராமா ஆர்ட்ஸ் கோர்ஸா நிறைய காலேஜஸ்ல இருக்கு. பட் கம்யூனிகேஷன் டிசைன்றது ஒரு டெக்னிக்கல் ப்ரோக்ராமா 4 years ப்ரோக்ராமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபிலிம் மேக்கிங், வீடியோ மேக்கிங், அனிமேஷன், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப டிமாண்டடா இருக்கிற UI UX டிசைன்,
யூஐயூஎக்ஸ்ன்றது யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதோட வேலை வாய்ப்புகள் ஏன் அதிகமாக இருக்குன்னு சொல்றேன்னா, எங்களுக்கு வர்ற இது என்கொயரிஸ்ல அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய பேர் எங்களுக்கு யூஐயூஎக்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அது என்னன்னே தெரியாம அதை தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி கிராஃபிக் டிசைன், புக் டிசைன்ஸ் பண்றது, இது எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிசைன்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன் டிசைன்ல ஒரு பார்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு கொஸ்டின், கம்யூனிகேஷன் டிசைன் பண்ணோம்னா எங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? சினி இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணுமா, படம் தான் எடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு கலந்துரையாடிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆப்ல இருந்து, இதை வடிவமைச்சிருக்கிற இந்த ப்ரோக்ராம்ல இருந்து, இது எல்லாத்துக்குமே பின்னாடி வாங்கிட்டு இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் டிசைனர்ஸ் தான். ஸோ கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்றது ஒன்லி சினிமா சார்ந்த துறைக்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலா கம்யூனிகேஷன் டிசைன்றது எல்லா ஃபீல்டுலையும் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இதா ஊடுருவி இருக்கிறது. ஸோ ஃபேஷன் இன்டீரியர் டிசைன். அடுத்தது இன்டீரியர் டிசைன் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஆர்கிடெக்சர்ல ஒரு இதுதான். ஜென்ரலாக ஆர்கிடெக்சர் அப்படின்ற போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிகமான ஒரு கட்டுமானத்துறை சார்ந்த விஷயங்களும் அதில் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரல் டிசைனாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனில் அந்த விஷயங்கள் இல்லாமல் பியூர் டிசைன் ஓரியன்டாக ஒன்லி இன்டீரியர் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான படிப்புகள் படிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து டிசைன் சார்ந்து அதிகமாக வந்து முயற்சி பண்ணுறதுக்கு பிஆர்கோட பி டிசைன் இன்டீரியர் டிசைன் ப்ரோக்ராமில் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அடுத்தது ஃபேஷன் டிசைனர். ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து எல்லாருக்குமே டிசைன்ற வார்த்தை முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருந்திருக்கும். இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த கோவிட் டயத்தில் அதிகமாக இயங்கின ஒரு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். அதிகமாக மிஷினரி சேல்ஸ் ஆன ஒரு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். இதெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற தேவைக்கு மாஸ்க் கிரியேட் பண்ணணும், ஃபுல் கவரிங் மாஸ்க் ரெடி, பாடி மாஸ்க் ரெடி பண்ணணும் ஒரு டாக்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி தேவைகள் அதிகமான போது உடனே அதுக்கான மிஷினரிகளும் அதுக்கான இதையும் உருவாக்கி டே அண்ட் நைட்டா திருப்பூர்லையும் கரூர்லையும் இருக்கிற கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு அத்தியாவசிய தேவை இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் ஃபேஷன் டிசைன். அண்ட் மனுஷனோட ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அது ஒன்று. அதனால அதுக்கு என்றைக்குமே டிமாண்ட் குறைய போறதில்ல ஃபேஷன் டிசைன்ல. ஸோ ஃபேஷன் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வெளியில் தெரிஞ்சிருக்கிறது ஒன்லி டீச்சிங், இது ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அதையும் நம்மளோட பார்வை இருக்கு. அதையும் மாற்றிக்கணும் நம்ம ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டிக் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையில் அவங்களோட கலெக்ஷன்ஸை மட்டும் சேல் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில இருந்தே வேலை பண்ணிக்கிட்டு எந்த முதலீடும் இல்லாமல் ஒரு பெரிய வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு துறை தான் ஃபேஷன் டிசைன். ஸோ இந்த 4 டிசைன் வந்து மேஜர் டிசிப்ளின். இதில் வந்து நிறைய சப் டிசிப்ளின்ஸ் இருக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்றதுல இந்த 4 வித படிப்புக்குமே பி டிசைன் அப்படின்ற 4 வருஷ படிப்பு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியான அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அப்ரூவல் பெற்ற கல்லூரி. ஸோ மாஸ்டர்ஸ் அப்படின்னு வர்றபோது கம்யூனிகேஷன் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், இது ரெண்டுத்துக்கு மட்டும் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு எங்ககிட்ட. ஸோ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்ற போது உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை நாங்கள் இதில் கன்சிடர் பண்ணுறது இல்லை. நான் மட்டும் கிடையாது, இது பெரும்பாலும் NIT, NIFT, IIT சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜஸ் எதுலையுமே உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் பார்க்கறது இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கணுமோ அந்த திறமைகள் எல்லாம் உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ல வர்றது கிடையாது நம்மளோட. ஸோ அதனால இதுக்கான தேவைகள் என்னென்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இந்த படிப்பு படிக்கிறதுக்கு. ஸோ 12th மார்க்கை கன்சிடர் பண்ணல அப்படின்னா 12th மார்க் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 12th முடிச்சிருக்கணும். ஆனால் உங்களோட அந்த மார்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து எந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் செலக்ட் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீனிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட க்யூரியாசிட்டி, அப்சர்வேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, ஏஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டி,
இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட்ல டெஸ்ட் பண்றோம். இந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட்ல இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுனால ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட திறமை என்னன்றதையும், அவங்களுக்கு எந்த வித படிப்பு நல்லா வரும் அப்படின்றதையும் அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமா தெரியப்படுத்துறோம். யார் வேணாலும் வரலாம், அட்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்துல இதை எடுத்துட்டு போல. ஏன்னா இது அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்றது தான். ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்சர்வேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்போ சத்யசீலன் சார் அவங்களோட லைஃப் ஸ்டைல லைஃப் ஹிஸ்டரியை சொன்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள வந்து ஒரு டிசைன் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி எல்லா தேடலும் ஒரு குழந்தைங்களும் இருக்கும். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, சுதந்திரம் கொடுக்குறீங்க, அவங்களே முடிவெடுக்க விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான ஃபீல்டை, அவங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்து அதுல முன்னேறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது திறமைகள், அந்த ஸ்டூடெண்டோட திறமையும் மதிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்றது எல்லாரும் எடுத்துக்கிறது வந்து அவங்களோட கிரியேட்டிவ் கோஷன் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பெற்று தருவதற்கும் இது பயன்படும். டிசைன் சார்ந்த ஆன்லைன் கோர்சஸ் அவங்க கேட்கறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனுக்கு இந்த ஆன்லைன் சுச்சுவேஷன் மஸ்ட் ஆக்சுவலாக. ஜென்ரலாக ஆனால் நாங்கள் சொல்றது டிசைனுக்கு எப்பவுமே கிளாஸ் ரூம் கோச்சிங் தான் பெஸ்ட் மெத்தட். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வேற ஆப்ஷன் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா இந்த டிசைன் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1-to-1 ஒருத்தருக்கு டீச் பண்ணுறது தான் முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ 1-to-1 அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அவங்க எந்த லெவலில் எந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க, எந்த விஷயங்களை பண்ணுறது இல்லை அப்படின்றதுலாம் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கு அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் கோச்சிங் ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ இருக்கிற ஆன்லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிசைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிக் கொடுக்குற ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. இந்த விஷயங்களை அவங்க வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணி படிக்கலாம். டிசைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் .in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த டிசைன் திங்கிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ். சார் ஆக்சுவலா அவங்க கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஒரு பிகினரா இருக்காருல்ல சார், ஒருத்தர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா பிகினரா இருக்காரு, ஆன்லைன்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது அடிப்படையா நான் தெரிஞ்சுக்கணும், அதுல இருக்கிற பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இல்ல, அதுதான் டிசைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது. அதுதான், அதாவது அது வந்து எந்த படிப்போ டிகிரியோ கிடையாது. அது டிசைனோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, டிசைனோட ஃபவுண்டேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்டயே கேட்டிருக்காங்க சார், என்னன்னா வந்து can I answer that question? Please sir, please sir. Okay, if you are, நீங்க வந்து ஆனந்த விகடனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் இந்த துறையில தான் இயங்கிட்டு இருக்கிறேன். ஆயா டிசைன் அகாடமி அப்படிங்கிற ஒரு சைட்ல www.ayadesignacademy.com அங்க வந்து அவங்க கொஸ்டின் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருக்கு, பட் ஆனா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் தயார் பண்ணிக்கிறதுக்கு வீட்டுல இருந்து ஆன்லைன்ல ஏதாவது பண்ண முடியுமா, சும்மா இருக்காம நான் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு டிசைன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஐ ஆம் ரன்னிங் லாட் ஆஃப் கோர்சஸ். மோட்டார் விகடன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 கோர்ஸ் நம்ம இது வரையும் பண்ணிட்டோம். அதுல நூற்றுக்கணக்கான, லாஸ்ட் டைம் வந்து 400 இருந்து 700 நினைக்கிறேன் மாணவர்கள் வந்தாங்க. இதை சின்ன சின்னதா சுருக்கி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ப்ளீஸ் செக் அவுட் மோட்டார் விகடனோட அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ayadesignacademy.com. எஸ் சார், தேங்க்யூ சார். சத்யசீலன் சார். சார் ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க வரையறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருந்து ஒரு விஷயம் ஆர்ட் வரைஞ்சிட்டே இருக்கீங்க. அது நீங்க இது பண்ணலாம் கண்டிப்பா, ஏன்னா நீங்க டிசைனிங் பத்தி தொடர்ச்சியா வரைஞ்சி எனக்கு என்னோட ஸ்கெட்சிங் அப்படிங்கிறது என்னோட கான்சென்ட்ரேஷன். நான் வந்து நீங்க ஒருவேளை என்ன பார்த்துருந்தீங்கன்னா, மற்ற 2 பேரும் வல்லுநர்கள் பேசும்போது நான் ஏதோ கிரிக்கிட்டு இருக்கேன், வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிருந்திருப்பீங்க. I was doing this sketch only. If you can see, there is a okay. So நான் எந்த பார்ட் வரையும் போது இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கிளீனா தெரியும். இப்ப உதாரணமா இந்த ட்ரக்கோட வீல்ஸ் நான் டீடைல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரமேஷ் சார் வந்து இந்த தரமணியில டாக்டர் அம்பேத்கர் லால வந்து ஒரு அப்ரிசியேஷன் லான்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்கு, 70% இருக்கணும், அது நீங்க கண்டிப்பா நம்ம ஊர்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஸ்கெட்சிங்ன்றது ரெக்கார்டர் மாதிரி, ஒரு டேப்ல ரெக்கார்ட் மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன்.
ஆர்கனைசேஷன் மீட்டிங் எங்க போனாலும் ஸ்டேஜ்ல நான் எங்கேயாவது பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ல உட்காரும் போது கையில நோட் வாங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால இந்த ஸ்கில்ஸ் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆயா டிசைன் அகாடமி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். கேட்டது யாரு? பிரீத்தமா தமிழா சார்? இது உங்களுக்கு கண்டிப்பா முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார், நீங்க மோட்டர் இது பண்றப்ப அதை கவனிச்சிருக்கோம், அதனால சார் கேட்டோம். சோ எனக்கு எப்பயுமே பேப்பர் பேனா இருக்கணும். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி வரையணும்னு ஆசை உள்ளவங்களுக்கு சின்ன சின்னதா அழகா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. சார் சொன்ன மாதிரி அந்த skilldevelopment.com பார்க்கலாம், ஆயா அகாடமியும் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், சோ நைஸ் சார். சார் இன்னொரு வாசகர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார், ஏஆர் ராமநாதன் சார். சொல்லுங்க. உங்களுக்காக கேள்வி சார். அது என்னன்னா அவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அதுல நாங்க இப்ப சேரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்ன எலிஜிபிள், எப்படி நாங்க அதுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சார். இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது ஸ்பெசிபிக் கோர்ஸ், இது இந்த குரூப் எடுத்திருந்தாங்க தான் இது படிக்கலாம் அப்படின்றது கிடையாது. 12th முடிச்சவங்க யார் வேணா அப்ளை பண்ணலாம். 12th கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. அண்ட் எங்களோட கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அவங்க எடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்ல லிங்க் இருக்கு. ஸோ .schoolofdesign.sod.in அதுதான் எங்களோட வெப்சைட். www.dotsod.in .schoolofdesign.in. அதுல போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஆன்லைன்ல. அதுல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல உங்களோட திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் கால் ஃபார் லெட்டர் வரும். அதுல உங்களோட திறமைகள் என்ன, நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ இது ஒன்லி உங்களோட திறமை சார்ந்த இந்த கிரியேட்டிவிட்டி சார்ந்த இதை டெஸ்ட் பண்றது மட்டும்தான். ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி, உங்களுக்கு இதுக்கு தனிப்பட்ட முறையில் கோச்சிங் எடுக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன நேச்சுரலா என்ன வரும் என்னன்றதை நீங்க காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த கோர்ஸ் செட் ஆகும், எந்த டிசிப்ளின் நீங்க படிக்கலாம் அப்படின்றத கைட் பண்ணி உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அண்ட் ஃபர்தரா அட்மிஷன் ப்ராசஸ் டீடைலும் சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் சத்யசீலன் சார் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். ஆக்சுவலா how to become a professional head of design, what qualifications need அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார், உங்கள்ட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. how to become a professional head of design, what qualifications need அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். உங்கள்ட்ட சொல்லி கேட்க. இந்த துறையில நீங்க வரணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சரல் எஜுகேஷன் கண்டிப்பா வேணும். அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் டிசைன் அண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசைன். இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் BDes அப்படிம்பாங்க, B.DES டிசைன். இது ரொம்ப அருமையான கொஸ்டின். இது ஆக்சுவலா இது இப்ப டாட் ஸ்கூல்ல நீங்க படிக்க போறதும் BDes தான். மாஸ்டர்ஸ் நிறைய காலேஜஸ்ல இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பிரீமியம் காலேஜஸ் ஹேவ் MDes and which have a network of industry. இப்ப எதுக்கு சில காலேஜஸ் இப்ப டாட் ஸ்கூல்ல கூட அவங்க எதுக்கு என்னத்தை எம்பசைஸ் பண்றாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் ரிலேஷன்ஸ். அதனால நீங்க மாஸ்டர் ஆஃப் டிசைனை படிக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் கிடைக்கும் பிரீமியம் அண்ட் குட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல. ஸோ ஏற்கனவே கரெக்டா மிஸ்டர் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி, முருகா சொன்ன மாதிரி, இது மனப்பாடம் பண்ணி படிச்சு போற கோர்ஸ் இல்லை. இது இண்டிவிஜுவல் டேலண்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறதால இதுக்கு மாஸ்டர் ஆஃப் டிசைன் படிச்சா தான் இந்த ப்ரொஃபஷனல் டிசைன் என்வாயர்மெண்ட் குள்ள வர முடியும். ஆட்டோமொபைல் டிசைன் அப்படிங்கிறது பொதுவா இன்ஜினியரிங் பிளஸ் இந்த டிராயிங் ஸ்கில்ஸ் பிளஸ் ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயம். பொதுவா ஆட்டோமொபைல் டிசைனை இன்ஜினியரிங் படிக்காமே போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், போகலாம். அதற்கான கோர்சஸ் இந்தியாவில் வெரி லெஸ். பட் ஆனா யூரோப், அதாவது இத்தாலி, UK அண்ட் அமெரிக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல சில காலேஜஸ் இருக்கு. காலேஜ் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸ், ஆர்ட் சென்டர் பாசட்டினா, கவென்ட்ரி அண்ட் இத்தாலி டொரினோவில் நிறைய இன்ஸ்டிடியூட், மிலன்ல இருக்கு. இவங்கெல்லாம் போய் படிக்கலாம். சரி, இப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் டிசைன் தான் ஆட்டோமொபைல் டிசைன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கெட்சிங் டேலண்ட் இருக்கும். இருக்கணும். கார்ஸ் பத்தின அந்த ஃபார்மோட விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு முன்னாடியே ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கிறது பெட்டர். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனி விச் வே ஐ டோன்ட் வாண்ட் டு மார்க்கெட் மை செல்ஃப் ஹியர், பட் எனிவே. ஆனா இங்க ஒரு குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்தியன் கம்பெனிஸ்ல, இந்தியன் ஓஇஎம்ஸ்ல இதுக்கு வந்து நிறைய நிறைய வாய்ப்புகள், அதாவது சரியான ஒரு தேர்வே இல்லை. ஆக வெள்ளக்காரனை போய் அடிக்கிற அளவுக்கு நமக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான காலேஜஸ் இங்க இல்ல அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும், ஆட்டோமொபைல் டிசைன் படிச்சாச்சுன்னா அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கெட்சிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். நான் சொன்ன எல்லாமே இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியன் பீப்புளுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா, மேக்சிமம் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகும்போது, அதாவது நம்ம ரமேஷ் சொன்ன மாதிரி டூலிங், மெட்டீரியல் சயின்ஸ், இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங்லயே இருக்கும், மெக்கானிக்கல்லே இருக்கும், ஆட்டோமொபைல்லே இருக்கும். இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு போகும்போது you are going to be the star. இப்போ உதாரணமா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராடக்ட் வந்து ரோட்ல இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்னோட இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ வெரி வீக் அஸ்திவாரம் சொல்லலாம், பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ ஆர் aspirant in automobile design, my advice is either if you want to do UG-லே நீங்க ஆட்டோமொபைல் படிக்கணும்னா இன்றைய தேதியில இப்ப டாட்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும், நாங்கெல்லாம் அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைய தேதியில வெளிநாடு போய் படிப்பதான் சரி. அல்லது பிஜில உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில் ஆட்டோமொபைல் டிசைன் வந்து ஐடிசிங்கிறது ஐஐடி பாம்பேல இருக்கு, ஐஐடி டெல்லியில இருக்கு, என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் இருக்கு இல்லையா அகமதாபாத், அதுல வந்து மாஸ்டர் ஆஃப் டிசைன் ஆட்டோமொபைல் டிசைனே தனியா இருக்கு, மொபிலிட்டி டிசைனே தனியா இருக்கு. அப்புறம் எம்ஐடிங்கிறது மகாராஷ்டிரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருக்கு, எம்ஐடில டிரான்ஸ்போர்டேஷன் டிசைன் இருக்கு. இது எல்லாம் பிஜி தான். டாட் ஸ்கூல்ல வித் மை request, I request the CEO of Dot School to work on bringing some automobile courses in here, because we see motor vehicle, we see a lot of interest. Thank you. Sure, sir, definitely will do. சார் சார் ஏஆர் ராமநாதன் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். ஒரு வாசகர் கேட்டிருக்காங்க. என்னன்னா வந்து டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் வந்து அவங்க படிச்சு முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து இப்போ பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கணும் டாட் ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சார். அதான் சார் உங்களுடைய விளக்கம் அது கொடுத்தீங்கன்னா. ரைட். அவங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 years ப்ரோக்ராம் டிப்ளமோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலன்ட் டு +2. ஸோ அதை வச்சு அவங்க பி டிசைன் ஜாயின் பண்ண முடியும். இதே அவங்க வந்து ஏதாவது 1 year டிப்ளமோ இல்லை 2 years டிப்ளமோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை எலிஜிபிலிட்டியாக கன்சிடர் பண்ண முடியாது. எதர் ஸ்டூடெண்ட் வந்து 12th முடிச்சிருக்கணும், இல்லை 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ ப்ரோக்ராம் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து யூனிவர்சிட்டியோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு கெட் இன் டு அ டிகிரி ப்ரோக்ராம் பிடெஸ். ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கிற போது நம்மளோட கவுன்சிலிங் டீம் வந்து they will be able to give a individual counseling to them actually. நன்றி, இந்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு விகடன் குழுமத்திற்கு.